ஐநா துணையில் அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப நேரம் ஆயிடுது, சேரன் பார்த்தா ஆள் வீட்டுக்கே வரல. நிலா வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா பயந்து போய் உட்காந்துருக்காங்க. என்ன சோழன், மணி 12 மணிக்கு மேலே ஆக போகுது, அண்ணன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஏங்க அனிசு வீட்டுக்கு தானே போயிருக்காரு, வந்துடுவார், நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், என்னங்க இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறீங்க, அன்னைக்கு நீங்கள் இப்படி அசால்ட்டாக இருந்துதான் அண்ணன் வீட்டை விட்டு போனார். வீட்டை விட்டு போனார் தான், எங்கே போனார், அனிசு வீட்டுக்கு தானே போனார், அதனால் இப்போலாம் எதுவும் நினச்சி பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இல்லைங்க எனக்கு எதுவும் பயமாக இருக்குது, நிச்சயம் வேறு நின்று போச்சு, ஒவ்வொரு தடவையும் நம்ம பொண்ணு பார்க்க போகையில் ஏதாவது ஒன்று நடக்கும், இந்த தடவை அதே மாதிரி அண்ணன் ஏதோ மனசளவில் உடஞ்சிட்டார்னா நம்மளை விட இந்த கல்யாணத்தில் அண்ணன் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தார், ஏதோ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில் யாரோ கட்டாயப்படுத்தின மாதிரி அவர் நின்றுக்கிட்டு இருந்தார், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்களே அனிசு வீட்டுக்கு போய் அப்படின்னு சொல்லி சோழன்கிட்ட நிலா சொல்லவும், சரிங்க போகிறேன், டே பாண்டி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா பாண்டியும் சோழனும் பைக் எடுக்க போகிறாங்க. அப்போ தான் பார்த்தா பைக்கில் அனிசும் சேரனும் வராங்க. என்ன அனிஸ் இந்த நேரத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியன் பார்த்துட்டு, என்னண்ணே எங்கே போன, இம்பிட்டு நேரம் ஆச்சு, அனிசு வீட்டுக்கு போறேன்னு தானே போனேன், இவ்வளோ நேரம் அனிசுக்கிட்ட பேச அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சோழன் கேட்கவும், சோழன் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அனிசு கூப்பிடவும், என்ன அனிசு நீங்கள் இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க, அண்ணனுக்கு என்ன பாதை தெரியாதுன்னு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், அதெல்லாம் இல்லைடா வா உள்ளே வா அப்படின்னு சொல்லி சேரன் முகத்தில் பார்த்தா ஒரு விதமான புன்னகை இருக்குது. என்ன அண்ணன் முகம் போனதுக்கும் வந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ளே வேற நினைக்கிறாரு. சரி உள்ளே வாங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அனிசு எல்லாத்தையும் கூப்பிட்டு வைக்கவும், என்ன அனிசு இந்த நேரத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிலா சோழனை பார்த்து கேட்கவும், தெரியலைங்க அப்படின்னு சொல்லி சோழன்னு சொல்லவும், சரி பையா அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அனிசு கேட்கவும், அப்பா வெளியே தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், சரி அப்பா கிட்ட காலையில் விஷயத்த சொல்லுங்க, இப்போ வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அனிசு சொல்லவும், என்ன அனிசு மணி 12 ஆக போகுது, இந்த நேரத்துக்கு வந்து விஷயத்த சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, அண்ணே உங்கள் வீட்டுக்கு மனசு விட்டு பேசணும் தானே வந்துச்சு, இப்போ நீங்கள் ஏதோ புதுசாக விஷயம் சொல்ல போகிற மாதிரி கேட்குறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், டே முதல்ல அனிசு பேச விடுற அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், சரி அனிசு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அது வந்து என் தங்கச்சி சந்தாவை சேரன் பையாவுக்கு கட்டி வைக்கணும்னு எனக்கு ஆசை, இதில் என் தங்கச்சி சந்தாவுக்கு சம்மதம், ஆனால் சேரன் பையா கிட்ட கேட்டா என் தம்பிங்க கிட்ட கேளு அப்படின்னு சொன்னாரு, அவர் தான் எப்பயுமே தம்பிங்களுடைய ஆசை என்னவோ அதன்படி தானே நடப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனிசு சொல்லவோ, என்ன அனிசு சொல்கிற, நடுராத்திரிக்கு வந்துட்டு இப்படி ஒரு குண்டை தூக்கி போகிற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இல்லை பையா இதில் உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி அனிசு பார்த்தா தயங்கி கேட்கவும், விருப்பமான்னு இப்படி கேட்குறீங்க, எங்கள் எல்லாத்துக்கும் சம்மதம் தான் அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா பட்டுன்னு சொல்லவும், என்னங்க உங்களுக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட கேட்கவும், எங்களுக்கெல்லாம் சம்மதம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா நிலாவும் சொல்லிடுறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா இன்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன அனிசு திடீர்னு அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கவும், இல்லை நானும் சேரன் பையாவுக்கு ஒவ்வொரு தடவையும் பொண்ணு பார்க்கும்போது கூட வந்துக்கிட்டு தான் இருக்கேன், இந்த தடவை நடந்தது ரொம்ப பெரிய கொடுமை, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே விவாகரத்தாக போகிற சூழ்நிலையில் போய் பையா அந்த பொண்ணை போய் சரின்னு சொல்லியிருக்காருன்னா அப்போ மனசளவில் அவர் எவ்வளவு நிர்பந்தப்படுத்தப்பட்டிருப்பாரு, அதனால தான் என் தங்கச்சியை கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு, பையாவுடைய மனசை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதான் சந்தாவை கட்டிக்கிற முடியுமான்னு நான் கேட்டேன், என் தங்கச்சி சந்தாவுக்கு இதில் பரிபூரண சம்மதம், ஆனால் பையா கிட்ட கேட்டதுக்கு தான் உங்ககிட்ட கேட்கணும், உங்களுடைய சம்மதம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார், அதுக்காகத்தான் எதுக்கு இழுத்துக்கிட்டு இருப்பானேன்னு சொல்லிட்டு பையா கூடவே நானும் இப்போ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அனிசு கேட்கவும், அனிசு சந்தாவை நாங்கள் நிறையா தடவை பார்த்துருக்கோம், சந்தாவுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியாது, மற்றபடி சந்தா ரொம்ப அக்கறையான பொண்ணு, அண்ணே எல்லாமே திட்டம் போட்டு தான் தடவை வீட்டை விட்டு கோச்சிட்டு போகும்போது சரி அனிசு வீட்டுக்கு போனியா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், டே இதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைடா, அது அப்படியெல்லாம் இல்லை, அனிசு ஏதோ கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அப்படியே பதறவும், அண்ணனே பதறாத, உன்னை பற்றி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், நல்ல வேலைக்கு சந்தாவையாது எனக்கு தங்கச்சி முறை போப்பா வாப்பான்னு சொல்லாமல் இருந்தே அதுவே போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், சரி பையா உங்களுக்கெல்லாம் சம்மதம்னா அப்போ கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனிசு கேட்கவும், எங்களுக்கு சம்மதம் தான், அந்த வெளியே ஒருத்தர் படுத்திருக்காரே அவர் என்ன சொல்ல போறான்னு தெரியல, எங்களுக்கு நாளைக்கே கல்யாணம்னாலும் எங்களுக்கு சம்மதம் தான், ஆனால் அண்ணனோட கல்யாணத்தை எனக்கு நடந்த ரிசப்ஷனை விட பிரம்மாண்டமாக நடத்தணும், அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும், இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு இவனுக்கு கல்யாணம் நடக்காது, இவன் வீட்டுக்கு கல்யாணம் ஆகி பொண்ணு வந்தா தங்காது அப்படின்னு சொல்லி ஜோசியெல்லாம் சொன்னதுனால அண்ணனுக்கு கல்யாணம் நல்லா சீரும் சிறப்புமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அப்போதான் சேரன், டேய் அப்படியெல்லாம் ஒன்றும் வேணாம், ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், சரிண்ணா சிம்பிளாக பண்ணனாலுமே அதுக்கு நாள் குறிக்கணும், கோயிலுக்கு போகணும், தாலி மாலை ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு அதுக்கும் கொஞ்சம் ஏற்பாடெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும்,
ஆமாப்பா, நாளைக்கு காலையில் அப்பா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு அதை பற்றி நம்ம முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அனிசும் பார்த்தா எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மறுநாள் காலையில் ஆயிடுது. எல்லாரும் முகத்திலையும் பார்த்தா ஏகப்பட்ட சிரிப்பு சந்தோஷம். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடேசன் எந்திரிச்சு பார்க்குறாரு. என்ன எல்லாரும் முகத்திலையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயம் நின்று போனதுனால சந்தோஷப்படுறாங்களா இல்லை எதை நினைச்சு இப்படி சந்தோஷப்படுறாங்க? எல்லாரும் சோகமா இருப்பாங்கல்ல நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் எல்லாரும் முகத்தையும் பார்க்கவும் என்ன என்ன அப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் இல்ல எல்லாரும் வழக்கத்துக்கு மாற அவங்க முகத்துல சிரிப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் ஏன் நாங்க எல்லாரும் சிரிக்க கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் இல்ல நேத்து நிச்சயம் நின்று போச்சு, இன்னைக்கு இப்படியெல்லாம் சிரிக்கிறீங்கன்னா அப்ப யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரும்ல அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் அது ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்ல விஷயம்தான். நம்ம சேரன் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு, பொண்ணும் சம்மதம் சொல்லியாச்சு, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். அண்ணனுக்கு இன்னும் ஒரே வாரத்தில் கல்யாணம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் என்னது இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் அண்ணனே உங்ககிட்ட பேசலான் இருந்தார் அப்படின்னு சொல்லி நிலா வேகமாக உள்ளே போய் சேரனை அண்ணே அவர் எந்திரிச்சிட்டாரு வாங்க அப்படின்னு சொல்லி சேரனை கூட்டிகிட்டு வரவும் அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் சொல்லுடா உனக்கு கல்யாணமாமே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் ஆமாப்பா பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் வேற யாரும் இல்லப்பா நம்ம அனிசோடைய தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அப்படி போய் நீ அந்த ஹிந்திக்கார பிள்ளை கூட சும்மா பேச சுத்துறேன்னு தான் நினைச்சேன், ஆனா அந்த பொண்ணு கிட்ட கல்யாணம் வரைய போயிட்டியா, எது நீ அந்த பிள்ளையை காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் நல்லா போச்சு போங்க, அண்ணனாவது காதலிக்கிறதாவது, இது அனிசே கேட்டது, அனிசு தான் அவர் தங்கச்சி சந்தாவை சேரன் அண்ணாவுக்கு கட்டி கொடுக்கவா சம்மதமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அண்ணங்கிட்ட கேட்டதுக்கு அண்ணன் எங்களுடைய சம்மதம்னு சொல்லியிருக்காரு. அதனால நேத்து நைட்டு கையோடைய அனிசும் வந்துட்டாரு. வந்து வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்டாரு, எங்க எல்லாத்துக்குமே சம்மதம், அதான் உங்ககிட்ட கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் எனக்கு சம்மதம் தாண்டா, உனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு சொல்லி நான் கும்பிடாத சாமி கிடையாது, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் தான் குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமியே கும்பிட்டுட்டு வந்தேன். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. இந்த பொண்ணையும் இழுத்தடிக்காம சட்டு புட்டுன்னு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். நாளைக்கே அந்த பிள்ளை கழுத்துல நீ தாலி கட்டுன்னு சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். உனக்கு கல்யாணத்தெல்லாம் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. தள்ளி தள்ளி போட்டோன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிராம அப்புறம் அந்த அனிசு பை வேற சொல்லிக்கிட்டு இருந்தானே ஏதோ அந்த பிள்ளைக்கு முறப்பையன் இருக்கான் பிரச்சனை பண்ணுவேன்னு, அவன் ஏதோ வந்து பிரச்சனை பண்ணிடாம, அதனால அவெல்லாம் வர்றதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு அந்த பிள்ளை கழுத்துல தாலியை கட்டி இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் சரிப்பா அப்ப இதுல உங்களுக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சேரன் கேட்கவும் அதெல்லாம் சம்மதம் தான், அந்த பிள்ளைக்கு என்ன தமிழ் தெரியாது, எனக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுன்றதுனால என் மூத்த மருமகிட்ட நான் ஹிந்தியில பேசிக்கிருவேன், ஆனா நீங்களா எப்படி சமாளிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும், அதெல்லாம் சந்தா கிட்ட நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் எப்படியோ கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் நடந்து நீயும் உன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும், நான் அதைத்தான் வேண்டேன் அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா ரொம்ப கண் கலங்கி சேரனுடைய கையை பிடிச்சு பேசவும் இவர் இப்படியெல்லாம் பேசுவாரா அப்படின்னு சொல்லி நிலா ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்பா விடுங்க இதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சேரன் பார்த்தா நடேசனை சமாதானப்படுத்துறாரு.